ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கணத்தில் ஒரு டாபிக், முக்கியமான டாபிக் வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, டாபிக் நேம் வந்து பார்த்தீங்கன்னா போலி வகைகள். சரிங்களா? ஸோ என்னது போலி வகைகள்? போலினா என்னங்க? டியூப்ளிகேட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இங்கிலீஷில். ஸோ போலி வகைகள். தமிழ் இலக்கணத்துக்கும் இந்த போலி வகைகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதில் நிறைய டைப்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு போலி அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஒரு விஷயம் இருக்கும். ஸோ வந்து அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது டியூப்ளிகேட்டாக தான் இருக்கும். பட் பார்க்கும்போது ரெண்டு வந்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி தெரியும். சரிங்களா? அதுதான் போலி. ஸோ வந்து போலி அப்படிங்கிறது போல இருத்தல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையிலிருந்து வந்தது தான் போலி. ஸோ போலிக்கு அர்த்தம் என்ன, பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் கூட அது வந்து பார்த்திங்கன்னா போல இருத்தல் அப்படிங்கிறது பொருள் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போது எடுத்துக்காட்டுக்கு சொன்னால் உங்களுக்கு புரியும். ஸோ என்னென்னா, இப்போ ஒரு எழுத்து இருக்குது. ஓகேங்களா? ஒரு சொல் இருக்குது. அந்த சொல்லில் ஒரே ஒரு எழுத்து மட்டும் வந்து மாறி இருக்கும். சரிங்களா? ஆனால் மீனிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ எப்படின்னா, இப்போ ஒரு 4-5 எழுத்து சேர்ந்தது ஒரு சொல். அப்போ அந்த 4-5 எழுத்தில் ஒரே ஒரு எழுத்து மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மாறி எழுதியிருப்பாங்க. ஸோ மாற்றி எழுதியிருப்பாங்க. ஆனால் அந்த எழுத்தை வந்து மாற்றி எழுதினா கூட அந்த பொருளோட மீனிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுத்தை மாற்றுறதுனால மாறிடாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கான்செப்ட் தான் போலி. ஸோ ஒரு எழுத்து மாறினாலும் அதனுடைய பொருள் வந்து மாறாமல் அப்படியே இருப்பது வந்து பார்த்திங்கன்னா போலி. எழுத்து மாறும் ஆனால் பொருள் வந்து மாறாது அப்படிங்கிறது ஷார்ட் நோட்ஸாக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இது எடுத்துக்காட்டுக்கு பார்த்திங்கன்னா, இப்போ ஔவையார் வந்து எழுதியிருப்பாங்க ஒரு சில வரிகள். ஓகேங்களா? ஸோ அப்போ பெண்பார் புலவர் ஔவையார் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆத்திச்சூடி நமக்கு தெரியும். அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிற வரிகள் வந்து யாருக்கு வந்து சொந்தமானது அப்படின்னா, பெண்பார் புலவர் ஔவையாருக்கு சொந்தமான வரிகள். அதே மாதிரி அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் அதிகாரங்களில் வரக்கூடிய ஒரு அதிகாரம் தான் என்னது, அரண் வலியுறுத்தல். இது வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவருக்கு சொந்தமானது. ஸோ திருக்குறள் வரக்கூடிய ஒரு அதிகாரம். இப்போது இதை ஏங்க இந்த போலி கான்செப்டை சொல்லிவிட்டு இந்த ரெண்டு ஔவையார் பற்றியும் திருக்குறளை பற்றி ஏன் சொல்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு மெயினான ரீசன் இருக்குது. முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இதில் அறம் அப்படிங்கிறதுலையும் அரண் அப்படிங்கிறதையும் ரெண்டு எடுத்துக்கோங்க. ஸோ அறம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆ ரா இம்முன்னு இருக்குது. அதுவே அரண் அப்படின்னு எடுக்கும் பொழுது ஆ ரா இன்னுன்னு இருக்குது. ஸோ அப்போ ஔவையார் என்ன சொல்கிறாங்கன்னா அறம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதைவே திருக்குறள் அதிகாரத்தில் வரும்போது அரண் அப்படின்னு வருது. அப்போ இங்கே என்னது, ஒரே ஒரு எழுத்து மட்டும் மாறி இருக்கா. ஸோ அப்போ ஒரு எழுத்து மாறினாலும் அப்படின்னா ஒரு எழுத்து மாறிடுச்சு, ஆனால் பொருள் வந்து மாறாது அப்படின்னு இருக்குது. அதுதான் போலின்னு சொல்கிறாங்க. அப்போ எழுத்து வந்து மாறிடுச்சு. இந்த சென்டென்ஸ் வரைக்கும் எழுத்து மாறிடுச்சு, ஆனால் பொருள் மாறி இருக்கா அப்படின்னு பார்த்தா மாறலை. ஓகேவா? அப்போது அறம் அப்படின்னாலும் என்னது, அறத்தின் வழியே செல்வது அப்படின்னு தான் வந்து மீனிங். அரண் அப்படின்னாலும் என்னது, அறத்தின் வழியே செல்வது அப்படின்னு தான் மீனிங். ஸோ அப்போ அறம் அரண் அப்படின்னா ரெண்டுமே என்னது அப்படின்னா வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா அறத்தின் வழியே வந்து வாழ வேண்டும் அப்படிங்கிறத மீனிங். ஆனால் எழுத்து மாறினாலும் தவிர பொருள் வந்து மாறவில்லை. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு போலினா என்ன அப்படிங்கிறது இந்த சென்டென்ஸ்க்கான எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு டவுட்ஸ் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்கலாம். சரி, இப்போ போலி வகைகள் பார்க்கலாம். போலினா என்ன பார்த்துட்டோம். ஸோ ஒரு எழுத்து மாறும் ஆனால் பொருள் மாறாது, அதுதான் போலி. அதெல்லாம் ஓகேங்க. டைப் சொல்லுங்கள் அப்படின்னா இதில் 3 டைப் இருக்குது. ஓகேங்களா? போலியின் வகைகள் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 3 டைப் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கடைப்போலி வந்து பார்த்திங்கன்னா இறுதிப்போலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ முதல், இடை, கடை. ஸோ முதல், இடை, இறுதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது முதற்போலினா என்னது, முதற்போலி இதை ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா முதல் கூட்டல் போலி அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு புரியறதுக்காக நான் பிரித்தெழுதவும் சேர்த்து சொல்கிறேன். அப்போ முதற்போலி அப்படின்னா முதல் கூட்டல் போலி அப்படின்னு வருமா. அப்போ முதலில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தில் அங்கே ஒரு போலித்தன்மை இருக்குது அப்படிங்கிறது மீனிங். ஸோ இப்படி தான் வந்து படிக்கணும் இலக்கணம். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட் மறக்காது. ஸோ அப்போ முதற்போலினா என்னது, முதலில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா போலித்தன்மையாக இருக்கின்றது, ஆனால் பொருள் மாறலை, ஆனால் முதல்ல ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா போலியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்துக்கணும். இப்போது முதல் எழுத்து மாறினாலும் பொருள் மாறாதல்லவா, அதுதான் வந்து முதற்போலி அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு இப்போது பசல் அப்படின்னு இருக்குது. இதை வந்து பார்த்திங்கன்னா பைசல் அப்படின்னு நம்ம எழுதுவோம். அப்போ பாசாயில் அப்படின்னு இருக்கிறத பைசாயில் பைசல் எழுதினாலும் இதில் இருக்கக்கூடிய முதல் எழுத்து பா வந்து பார்த்திங்கன்னா பையாக மாறி இருக்குது, ஆனால் எழுத்து மட்டும்தான் மாறி இருக்கே தவிர பசல்னாலும் பைசல்னாலும் மீனிங் என்னமோ ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ அப்போ
முதல் எழுத்து மாறி இருக்குது, ஆனால் பொருள் வந்து மாறலை. அதே மாதிரி மஞ்சு அப்படின்னு இருக்குது. ஸோ இங்கே மான் இருக்குது, அதை மைஞ்சு அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ மா அப்படிங்கிறது மையா மாறி இருக்குது. அப்போ முதல் எழுத்து பா பையா மாறி இருக்குது, மா மையா மாறி இருக்குது, ஆனால் அதனுடைய மீனிங் வந்து பொருள் வந்து மாறலை. ஸோ இதுதான் முதற்போலி. முதல் எழுத்து மாறினாலும் பொருள் மாறாது அப்படின்னா என்னது? முதற்போலி. அப்போ இடைப்போலினா என்ன? இடைக்கூடல் போலி, இடைப்போலி. அப்போ இடையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா டியூப்ளிகேட்டாக இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது என்ன விஷயம் அப்படின்னா ஒரு எழுத்து வந்து பார்த்திங்கன்னா மாறி வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போது இடையில் இருக்கக்கூடிய எழுத்து மாறினாலும் அதனுடைய பொருள் மாறாது இருப்பது வந்து பார்த்திங்கன்னா இடைப்போலி. அதுக்கு எடுத்துக்காட்டு இப்போ அமைச்சு அப்படின்னு இருக்குது, இதை வந்து பார்த்திங்கன்னா அமைச்சு அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? அப்போ இடையில இருக்கக்கூடிய இந்த மா வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மையா வந்து நம்ம எழுத்தை மாற்றி எழுதியிருக்கிறோம். ஆனால் மீனிங் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான், ஆனால் சொற்களினுடைய எழுத்து அமைப்பு தான் வந்து மாறி இருக்குது. அப்போ இடையில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்து வந்து மா வந்து மையா மாறிடுச்சு, ஆனால் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய மீனிங் வந்து மாறலை. இது வந்து இடைப்போலி. இன்னொரு எடுத்துக்காட்டுனா இளஞ்சி அப்படின்னாலும் இளைஞ்சி அப்படின்னாலும் பொருள் வந்து ஒன்று தான், ஆனால் பார்க்கும் பொழுது எழுத்து வந்து மாறி இருக்கின்றது. அதாவது இடையில் இருக்கக்கூடிய எழுத்து வந்து மாறி இருக்குது. ஸோ இது இடைப்போலி. முதலில் இருக்கக்கூடிய எழுத்து மாறி பொருள் மாறாது இருப்பது முதற்போலி. இடையில் இருக்கக்கூடிய எழுத்து மாறினாலும் பொருள் மாறாது இருப்பது இடைப்போலி. சரி, அப்போ கடைப்போலி அல்லது இறுதி போலி அப்படின்னா என்னது? அப்போ இறுதியில் இருக்கக்கூடிய கடையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா போலித்தன்மையாக இருக்கும். அந்த விஷயம் என்ன அப்படின்னா எழுத்து. ஸோ அப்போ இறுதியில் இருக்கக்கூடிய எழுத்து மாறாது இருப்பது வந்து பார்த்திங்கன்னா கடைப்போலி, இறுதிப்போலி. ஸோ அப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே அகம் அப்படின்னு இருக்குதா? ஸோ அகம்னா என்னங்க? உள்ளம். ஓகேங்களா? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அப்போ இது அகம் அப்படின்னாலும் ஒன்று தான், அகன் அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ அகம்னாலும் ஒரே மீனிங் தான், அகன் அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான். ஆனால் இடையில் இருக்கக்கூடிய இந்த இம்மு இங்கே வந்து நம்ம இன்னா வந்து மாற்றி எழுதியிருக்கோம். அதாவது சொல்லு மாறலை, எழுத்து மட்டும் மாறி இருக்குது. ஸோ அப்போ இறுதியில் இருக்கக்கூடிய அந்த இம்மு வந்து இன்னா மாறி இருக்குது, எழுத்து மட்டும் மாறி இருக்குது, ஆனால் பொருள் வந்து மாறலை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கடைப்போலி, அதாவது இறுதிப்போலி. அதே மாதிரி நிலம் அப்படியே நிலன். ஸோ இங்கே இம்மை வந்து இன்னா மாறி இருக்கும். ஸோ அப்போ நிலம் அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான், நிலன் அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான். இறுதியில் இருக்கக்கூடிய எழுத்து வந்து மாறி இருக்குது. முகம் அப்படின்னாலும் ஒன்று தான், முகன் அப்படின்னாலும் ஒன்று தான். இங்கே இம்மு வந்து இன்னா மாதிரி இருக்குது. அதே மாதிரி பந்தல் அப்படின்னாலும் ஒன்று தான், பந்தர் அப்படின்னாலும் ஒன்று தான். அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் இருக்கக்கூடிய இல்லு வந்து இறா மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இறுதி எழுத்து மட்டும் மாறி இருக்குது, பொருள் வந்து மாறலை. இது வந்து பார்த்திங்கன்னா இறுதி போலி. ஸோ இப்போ இந்த இறுதி போலி இல்லை கடைப்போலின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இலக்கண விதி இருக்குது. என்ன அப்படின்னா இதை ஞாபகம் வச்சுக்கணும். அக்ரிணை பெயர் வருது. ஓகேங்களா? நமக்கு தெரியும் உயர்திணை அக்ரிணை அப்படின்னு 2 திணைகள் இருக்கு இல்லையா? அதில் இந்த அக்ரிணையினுடைய பெயர்கள்லாம் இருக்கும். அந்த பெயரினுடைய இறுதியில் இருக்கக்கூடிய ஒரு மகர மெய் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நகரமாக தான் மாறும் அப்படிங்கிறது இலக்கண விதி. ஓகேங்களா? ஸோ அப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு அக்னிறை பெயர் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கேன்? மகர மெய் வந்து பார்த்திங்கன்னா நகரமாக வந்து மாறும். எப்போ? அக்ரிணை பெயர் வந்து கடைப்போலி கான்செப்டில் வரும்பொழுது. ஓகேங்களா? என்ன போலியில் வருது, என்ன கான்செப்ட், என்ன எழுத்து வருது, இலக்கண விதி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்போது கடைப்போலி அல்லது இறுதி போலியில் அக்ரிணை பெயரினுடைய இறுதியில் இருக்கக்கூடிய ஒரு மகர மெய்யானது நகரமாக மாறி வரும். அதுக்கு தான் எடுத்துக்காட்டுக்கு இப்போ நிலம் அப்படிங்கிறது என்னது? ஒரு அக்ரிணை பெயர் தான். அப்போ இந்த நிலம் அப்படிங்கிறதுல இந்த இம் அப்படிங்கிறது என்னது? மகரமெய். அப்போது இந்த மகரமை என்னவா மாறுமாமா? நகரமாக மாறும் இல்லையா அக்ரிணை பெயரில். ஸோ அப்போ நிலம் வந்து அக்ரிணை பெயர், இம் அப்படிங்கிற மகரமை, இன் அப்படிங்கிற நகரமாக வந்து மாறி இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிணை பெயரினுடைய இறுதி எழுத்து மகரமையானது நகரமாக மாறக்கூடிய ஒரு கடைப்போலிக்கான ஒரு இலக்கண விதி. இன்னொரு இலக்கண விதி என்ன அப்படின்னா, இங்கே எப்படி மகரமை நகரமாக மாறுதோ அதே மாதிரி லகரம். ஓகேங்களா? வல்லின லகரம். ஸோ லகரம் வந்து பார்த்திங்கன்னா ரகரமாக மாறும். எடுத்துக்காட்டுக்கு இப்போ இங்கே பந்தல் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ பந்தலில் இல்லு வந்து பார்த்திங்கன்னா என்னது? இல்லு வந்து இறா மாறி இருக்குது. ஸோ இது கடைப்போலி. அதே கடைப்போலியில் இறுதியில் இருக்கக்கூடிய இந்த லகரம் வந்து பார்த்திங்கன்னா இல்லு வந்து இரு அப்படிங்கிற ரகரமாக மாறி இருக்குது. இது வந்து கடைப்போலியில் இருக்கக்கூடிய இன்னொரு இலக்கண விதி. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மகரமை வந்து நகரமாகவும் மாறும், லகரம் வந்து ரகரமாகவும் மாறும். இது எங்கன்னா கடைப்போலியில் மட்டும். இது வந்து இதுக்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு டிப்ஸு, ஸ்பெஷலான ஒரு இலக்கண விதி தமிழுக்கு. ஓகேங்களா? ஸோ இலக்கண விதியை மாற்ற முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கணும்.
சரி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போலி வகைகளில் வரும். ஸோ போலி வகைகள் எடுத்துக்கிட்டாலே இது 3 டைப்பு தான். முதல், இடை, கடை. இது போக போலி வகைகள்னு கேட்டாங்கன்னா 3 வகைகள் தான் ஆன்சரு. இது போக எக்ஸ்ட்ரா ஒரு போலி இருக்குது, அது தெரிஞ்சுக்கணும். அது என்னென்னா முற்றுப்போலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ முற்றுப்போலினா என்னது? முற்றும் கூட்டல் போலி, முற்றுப்போலி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ முற்றும் அப்படின்னா என்னது? முழுமையும். அப்போ முழுமையுமே அங்கே போலியாக தான் இருக்குது, ஆனால் அங்கே மீனிங் வந்து மாறலை. அப்போ முழுசுமே ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி தான் இருக்குது, ஆனால் அதோடைய பொருள் வந்து பார்த்திங்கன்னா மாறலை அப்படிங்கிறது முற்றுப்போலி. ஸோ உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ அனைத்து எழுத்துக்களுமே மாறினாலும் கூட பொருள் வந்து மாறாது. ஸோ ஒரு பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு சொல் இருக்குன்னா அந்த சொல்லில் இருக்கக்கூடிய அனைத்து எழுத்துக்களுமே வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறு மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதனுடைய பொருள் வந்து பார்த்திங்கன்னா அந்த எழுத்தை எப்படி மாற்றி எழுதியிருந்தாலும் அதனுடைய பொருள் வந்து மாறாது. உதாரணத்துக்கு இப்போது 5 அப்படின்னு இருக்குங்களா, அப்போ இந்து 5 அப்படின்னு இருக்குது. இந்த 5 வந்து பார்த்திங்கன்னா இங்கே 5ன்னு எழுதியிருக்காங்க. ஸோ அப்போ அப்படிங்கிறது ஆவா மாற்றி எழுதியிருக்கோம், இந்த வந்து இஞ்சா எழுதியிருக்கோம், தூவை வந்து சூவா எழுதியிருக்கோம். அப்போ 5 அப்படிங்கிற இந்த 3 எழுத்துமே இந்த சொல்லை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அந்த எழுத்தையும் மாற்றி எழுதி வச்சுருக்கோம். ஸோ எல்லா எழுத்துமே மாறி தான் இருக்குது. ஆனால் இந்த 5 நாளும் 5 நாளும் மீனிங் என்னமோ ஒன்று தான். அது வந்து பார்த்திங்கன்னா 5 அப்படிங்கிற அந்த நம்பரை தான் குறிக்குது. அது 5ன்னு சொன்னாலும் அப்படி தான், 5ன்னு சொன்னாலும் அது பொருள் வந்து 5 தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எழுத்துக்கள் வந்து முழுமையாகவே ஒரு சொல்லில் இருக்கக்கூடிய அனைத்து எழுத்துக்களுமே மாறி இருக்கின்றது, ஆனால் அதனுடைய பொருள் வந்து பார்த்திங்கன்னா மாறலை. இது வந்து பார்த்திங்கன்னா முற்றுப்போலி. ஸோ அப்போ இப்போ போலி வகைகள்னால் என்ன? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஔவையார் திருக்குறள் ஒரு பேஸ் சென்டென்ஸ் எடுத்து பார்த்தோம். அடுத்து போலி வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம். போலினா ஒரு எழுத்து மாறினாலும் பொருள் மாறாது. அதில் 3 டைப் இருக்குது, முதல், இடை, கடை. ஸோ முதல்னா முதல் எழுத்து மாறும், பொருள் மாறாது. இடைனா இறுதி, அதாவது இடை எழுத்து மாறும், பொருள் மாறாது. கடை அல்லது இறுதி அப்படின்னா இறுதி இருக்கக்கூடிய எழுத்து மாறும், ஆனால் பொருள் மாறாது. அதுவே கடைப்போலிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விதிவிலக்கா 2 இலக்கண விதி இருக்குது. என்ன அப்படின்னா அக்ரிணை பெயருடைய இறுதியில் இருக்கக்கூடிய மகரமை வந்து பார்த்திங்கன்னா நகரமாக மாறும், அதுபோல் நிலம் வந்து நிலனாக மாறும், லகரம் வந்து ரகரமாக மாறும், அப்போ பந்தல் அப்படிங்கிறது பந்தராக மாறும். இது போக எக்ஸ்ட்ரா ஒரு முற்றுப்போலி இருக்குது. அனைத்து எழுத்துக்களும் மாறினாலும் பொருள் மாறாது. அதுக்கு உதாரணம் 5 அப்படிங்கிறது 5ஆக எழுதலாம். ஸோ இந்த மாதிரி போலி வகைகளுக்கு இந்தந்த டைப்பில் என்னென்ன மாதிரியான சொற்கள் வந்து எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம் அப்படிங்கிறது நான் இன்னும் கொஞ்சம் நிறைய சொற்கள்லாம் நான் கலெக்ட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும், டவுட்ஸே வராது. ஓகேங்களா? இல்லை மேற்கொண்டு எனக்கு டவுட்ஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டவுட்ஸ் வந்து நான் கிளியர் பண்ணுவேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு தமிழ் இலக்கணம் டாப்பிக்கில் நம்ம மீட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது ரிலேட்டிவ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.